திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கொடை ரோட்டில் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு குருநாத சுவாமி மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் புனரமைப்பு பணிகள் முழுமையாக முடியும் முன்னே அறநிலைத்துறையினர் கும்பாபிஷேகம் செய்ய அவசரம் காட்டுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கோவிலுக்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தில் உள்ள தீர்த்த கிணற்றை மீட்டு இடிந்துவிடும் நிலையில் உள்ள பழமையான கட்டிட ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றிய பின்னரே கும்பாபிஷேக பணிகளை நடத்த வேண்டும், இல்லை என்றால் பல்வேறு போராட்டங்களை நடத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாடி ஆக்கிரமிப்புகள் இடிஞ்ச நிலையில இருக்கு. அது எப்ப வேணாலும் கும்பாபிஷேகத்துக்கு வர்ற பக்தர்கள் மேல எப்ப வேணாலும் விழுந்து உயிருக்கு சேதம் ஏற்படலாம். ஆனா இந்து சமய அறநிலையத்துறைக்கு நாங்கள் பலவரை மனு கொடுத்தோம், எல்லா வேலையும் செஞ்சோம். ஆனால் அவங்க மெத்தனை போக்கா கண்டுக்கிறதே கிடையாது. இது எதற்காண்டி இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அவசரமா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.